விழுப்புரத்தில் ரயில்வே நிலத்தில் வசித்து வந்த பட்டியல் சமூக மக்களில் சிலர் மாற்று இடத்திற்கு அமைச்சர் பொன்முடி வழங்கிய பட்டாக்களை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் கண்ணீர் விட்டு அழுதனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜோதி பாபு. வணக்கம் ஜோதி பாபு, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். விழுப்புரம் நகர பகுதியான பவர் ஹவுஸ் சாலையில் ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதால் அவர்களுக்கு மாற்று இடம் திருப்பாச்சனூரில் தேர்வு செய்யப்பட்டு இலவச வீட்டுமனை பட்டா பெற 40க்கும் மேற்பட்ட பெண்கள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருந்தனர். வனத்துறை அமைச்சர் பொன்முடி பட்டா வழங்கவிருந்த நிலையில் தற்பொழுது வசிக்கும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் அப்பால் பட்டா வழங்கப்படுவதாக கூறி அருகாமையில் பட்டா வழங்க வேண்டும் என கேட்டு பட்டா பெற வந்த பெண்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் பட்டா வழங்குவதற்காக அமைச்சர் பொன்முடி வருகை தந்தார். அவரிடம் அப்பகுதி பெண்களிடம் தொடர்பான கோரிக்கை வைக்க முயன்றனர். அப்போது அமைச்சர் பொன்முடி பெண்களிடம் முகம் சுளிக்கும் விதமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அங்கிருந்த அதிகாரி ஒருவர் யாருக்கு பட்டா வேண்டுமோ அவர்கள் மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி ஜோதி பாபு, உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.